சரசு சமையலுக்கு வரவேற்கிறேன். சரசு சமையலில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஓட்டு பக்கோடா. ஓட்டு பக்கோடாவிற்கு தேவையான பொருட்கள்: புழுங்கல் அரிசி மாவு அரைத்தது 1 கப், பொட்டுக்கடலை மாவு 1/4 கப், கடலை மாவு 1/4 கப், பூண்டு கிரேவி 1 ஸ்பூன், வெண்ணெய் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் தேவைக்கு, உப்பு தேவைக்கு, பெருங்காயத்தூள் தேவைக்கு. இப்போ இது வந்து ஓட்டு பக்கோடாவுக்கு புழுங்கல் அரிசியை ஊற வச்சு நம்ம கிரைண்டரில், இப்போ நான் கொஞ்சமாக செஞ்சதுனால நான் கொஞ்சமாக எடுத்து செஞ்சு காட்டுறேன். ஒரு படிக்கு 1/4 படி அளவு. இது எல்லாமே பொட்டுக்கடலை மாவு, கடலை மாவு ரெண்டுமே 1/4 படி அளவு. அதேமாதிரி பொட்டுக்கடலை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதேமாதிரி பூண்டு வந்து இப்போ ஒரு படி போட்டிங்கன்னா ஒரு 20 பல் பூண்டாவது போடணும் ஒரு படி அரிசிக்கு. இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு 4 பல் பூண்டு வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். வெண்ணெய் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவு போட்டு இப்போ எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்டிட்டு ஓட்டு பக்கோடா ரெடி பண்ண போகிறேன். உப்பு காரம் தேவையான அளவு போட்டுக்கலாம். புழுங்கல் அரிசியை வந்து ஊற வச்சுட்டு நல்லா நைஸாக இருக்கணும். முறுக்கு, இந்த ஓட்டு பக்கோடா இதுக்கெல்லாம் வந்து கொரப்பாக இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். பொட்டுக்கடலை மாவு, கடலை மாவு இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கடலை மாவு போடுறப்ப எண்ணெய் குடிக்காது, அதனால் நம்ம வந்து கடலை மாவு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். முறுக்கு, இது ஓட்டு பக்கோடா எல்லாத்துக்குமே வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு உங்களுக்கு வெண்ணெய் இல்லைன்னா பரவாயில்ல, நெய் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா காஞ்ச ஆயிலை 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து நம்ம தேவையான அளவு போட்டுக்கிறோம். உப்பு தேவைக்கு, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக. இப்போ இந்த மாவு எல்லாத்தையுமா சேர்த்து இப்போ இந்த பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சதை இப்போ நான் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் காஞ்சோடனே இப்போ ஓட்டு பக்கோடா நம்ம பிழிய போகிறோம். இந்த மாதிரி ஓட்டு பக்கோடா அச்சு இந்த மாதிரி இருக்கும். இதில் போட்டுட்டு இதை வந்து நம்ம முறுக்குனா வந்து சாரணியில் பிழிஞ்சு வச்சுட்டு சுற்றி விடுவோம் உள்ள. ஆனால் இந்த ஓட்டு பக்கோடா வந்து நம்ம எண்ணெயிலேயே ஆயிலே நம்ம வந்து சுற்றி விட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. காஞ்ச உடனே 1 நிமிஷம் நம்ம கரண்டியை வந்து உள்ளே போடவே கூடாது, மாவு பிரிஞ்சிடும். இப்போ வந்து இது லைட்டாக திருப்பி விட்டுட்டு எண்ணெய் சலசலப்பு அடங்கினோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் இதை எடுக்கும்போது அந்த எண்ணெய் சலசலப்பே சுத்தமாக அடங்கியிருக்கும். அப்படி எடுத்தால் தான் வந்து அந்த ஓட்டு பக்கோடா வந்து வெந்திருக்குன்னு அர்த்தம். பக்கம் போய் பேசுங்கம்மா. இப்போ இது வெந்துருச்சு. இப்போ இந்த ஓட்டு பக்கோடாவுக்கு நம்ம வந்து கிரைண்டரில் மாவு அரைச்சி இப்போ பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் மெஷினில் கொடுத்து திரித்து அதிகமாக செய்கிற மாதிரி இருந்தால் புழுங்கல் அரிசியை கழுவி காய வச்சுட்டு நல்லா காஞ்சிடணும். காஞ்சதுக்கப்புறமா மெஷினில் கொடுத்து திரிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை மாவு மிக்சியில் அரைச்சி போட்டு கடலை மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஓட்டு பக்கோடா அதிகமாக ரெடி பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஓட்டு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு.